ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அப்துல் விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்துட்டோம். டெல்லியில் வந்து கரெக்டாக காஷ்மீரி கேட்டில் இருக்கோம். இப்போ எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மணாலிக்கு தாங்க. இன்றைக்கி நைட்டு மணாலி கிளம்புறோம். இப்போ 7:30 மணிக்கு பஸ்ஸு. இப்போ மணி கரெக்டாக 7:20 ஆகுது. இன்னொரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம். நாளைக்கு 7:30 மணிக்கு ரீச் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஜேர்னி எப்படி போகுதுன்னு தெரில. 3 days சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்களும் மறக்காமல் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்ம க்ரௌடாக இருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாம் பரபரன்னு ஆளாளுக்கு மணாலி, தர்மசாலா, அது இதுன்னு எதோ ஊருக்கெலாம் கிளம்பிகிட்ருக்காங்க. அப்படியே பரபரப்பாக இருக்குது. நாங்களாம் அந்த பரபரப்பாக கிளம்பிகிட்டு இருக்கோம். பஸ்ஸில் ஏரியாச்சு. ஒரு 12 hours ட்ராவல் பண்ணணும். பண்ணிவிட்டு விடிய காலையில் ஒரு 7:30-8 மணிக்கெலாம் ரீச் ஆகிடுவோம். ஸோ காலைல வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சூப்பராக இருக்குங்க. வந்துடுச்சு மணாலி ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 15 to 20 minutes இறங்கிடுவோம் பஸ்ஸில் இருந்து. போகிற வழி அந்த வியூலாம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இதை நீங்கள் பார்த்தே ஆகணும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே, சன்ரைஸ் ஆகிறது அப்படியே சூப்பராக தெரியுது இந்த மலையில். தெரியுது பாருங்கள், அது கண்ணாடி வழியாக எடுக்கிறதுனால ஃபாகாக இருக்குது, அதனால் அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. அது நேரில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்குது. அப்படியே கொஞ்சமாக சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஹாய் காய்ஸ், நம்ம எப்படியோ வந்தாச்சு மணாலி. இப்போது நம்ம ரூமை பார்ப்போம். மணாலி வந்து சரியான குளிர், கையெல்லாம் விரைச்சி போயிடுச்சு. இதுதான் நம்மளோட ரூமோட பால்கனி நின்று தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ரூமை போய் உள்ளார பார்ப்போம். ரூமோட வீடியோ நீங்கள் அடுத்தது பார்ப்பீங்க. நம்ம ரூமை பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் உள்ளார நுழைஞ்சோடனே பண்ணியாச்சு. உள்ளார நுழைஞ்சோடனே ஒரு வார்ட்ரோப் இருக்குது. வார்ட்ரோப்பில் என்னடா இது ஏதோ வச்சுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரீனை திறந்தா தாங்க வேறு லெவலு. வியூவை பாருங்கள், நீ நின்றுக்கிட்டு அல்டிமேட்டாக இருக்குது. இதை விடங்க அல்டிமேட்டான ஒரு வியூ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து சும்மா கிச்சன் செட்டப் வச்சுருக்காங்க. நான் என்னோட இது பாத்ரூமு. அப்படியே இங்கே வந்தேன்னா ஒரு பெட்ரூமு. 3 பேருங்க, என்னால் நான் தம்பி அம்மாங்க, என்னால் ஒரு மேட்ரஸ் சின்னதாக. அப்புறம் ஃபேன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். டிவி இருக்குது, நெட்டும் வைஃபையும் இருக்குது, வைஃபை ஃப்ரீ. அப்புறம் ஒரு சோஃபா, 2 சோஃபா,
அழகாக அப்படி வச்சோன்னா இங்கே ஒரு வியூ, சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வியூ. அப்புறமா அப்படியே பால்கனி போனோன்னா தான் நமக்கு ஒரு பெஸ்ட்டான வியூ இருக்குது. கதவை திறந்து அப்படியே அப்படி ரைட் சைடு பார்த்தோன்னா அல்டிமேட்டான வியூங்க. ஓடு மலை உச்சிலேருந்து எல்லாம் தெரியும். சூப்பரான ஒரு வியூ. கைஸ், இந்த மாதிரி ரூமுக்கு வந்தாச்சுன்னு சொன்னேன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா ஆலு பரோட்டா, இட்லி, அப்புறம் வந்து வேறு என்ன ஊத்தாப்பம். டோருக்கு மெனு வந்துருச்சு சாப்பாடு. ஊத்தாப்பம், ஆலு பரோட்டா 2, இட்லி சொல்லியிருந்தேன். சாம்பாருக்கும் எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா. எல்லாமே வந்துருச்சு. அதான் இப்போ காலை பிரேக்ஃபாஸ்ட்டு. மதியானம் வெளில தான் சாப்பிட்ணும். மதியானமும் ஏன்னா இந்த ட்ராவல்ஸில் புக் பண்ணது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னர் மட்டும்தான் வரும். ஆனால் இந்த இட்லி சைஸ்லாம் பார்த்திங்கன்னா எத்தனோன்னு இருக்குது பாருங்கள். மினி இட்லி மாதிரி இருக்குது. ஊத்தாப்பம் எத்தனோன்னு இருக்குது. அதனால் ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு மேலே நிற்க முடியல, செப்பல் இல்லாமல் அப்படியே சின்ன இங்கே பாருங்க. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே தரைச்சி போயிட்டு கையெல்லாம் இப்படி இருக்கு. இங்கே செம்ம கிளைமேட் இல்லை, செம்ம சில்லுன்றது. மணி 7:30 ஆகுது. பார்ப்போம், டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப குளிருது. ஓகே காய்ஸ், ரூமு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரூமு. ஓகே, இதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு மதியானத்துக்கு மேலே தான் வந்து ட்ராவல்ஸ் வழியாக தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு மதியானத்துக்கு மேலே 1 மணி இல்லைனா 2 மணிக்கு மேலே தான் போய் சைட் சீயிங் இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு ஒரு 4 ஹவர்ஸுக்கு சைட் சீயிங்க. அதுக்கப்புறம் வந்து விட்ருவாங்களாம் திருப்பி. முடிஞ்சால் அதை ஒரு புது வீடியோவில் கவர் பண்ணுவான். அப்படி இல்லைனா இந்த வீடியோட சேர்ந்து உங்களுக்கு வரும். ஆனால் மறுபடியும் Day 2, Day 3, Day 4ன்னு இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.